என்ன மருமகளே, தெருவே மணக்குது, என்ன குழம்பு வைக்கிற? வந்துருச்சு கிளவி. என்ன வைக்கிறா ஏது வைக்கிறான்னு மோப்பம் முடிச்சுக்கிட்டேன். மீன் குழம்பும் மீன் வறுவலும் தே. ஐயோ, இது என் மவளுக்கு உசராச்சே. பக்கத்து தெருவில் தான் இருக்கா. இந்த வாசனையை கண்டு பாரு, அவ வருவா பாரு. கிளவி முன்னாடியே மோப்பம் முடிச்ச பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு இங்கே வந்து நம்மள்ட்ட நாடகத்தை நடத்துறத பார்த்தியா? அச்சோ அத்தை, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாட்டிக்கும் சேர்த்து நான் சமைச்சிருப்பேன். இப்போ நம்மளுக்கு மட்டும் தான் இருக்கு. பரவாயில்லம்மா, என் சாப்பாடு நான் கொடுத்துட்றேன். ஏன்னா என் மகளை விட்டு என்னால் தின்ன முடியாது. வாடி வா, உனக்கு 100 ஆயுசு. ஏமா என்னமா வாசம் வருது, மீன் குழம்பு வாசம் தெருவே மணக்குதுமா. யார் வீட்டில் வச்சிருக்காங்க? என்னமா நம்ம முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி. இன்னைக்கு உங்க அண்ணி ஸ்பெஷல். அத்தை அது வந்து கொஞ்சம் சிரிச்சு பேசினா போதுமே, தலையில ஏறி உட்காந்துருவிய. என் மாவன் வந்திருக்கா, சாப்பாடு இப்போ. சாப்பிட்றதுக்கு மட்டும் முதல்ல வந்துருவாளுங்க. நம்மளுக்கு வேலை செய்யணும்னு சொல்லு, எங்கிட்டு ஓடுவாளுங்களே தெரியல பிச்சுக்கிட்டு. போன வாரம் மீன் குழம்பு வச்சுல மருமகளே, அதை விட இது பிரமாதம். அனி எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லித்தாங்க எப்படி மீன் குழம்பு வைக்கணும்னு. அச்சோ, உனக்கு வைக்காம நாங்க சாப்பிட்டோமேம்மா. இப்ப நீ என்ன பண்ணுவ? பரவாயில்ல விடுங்க, நான் போன வார குழம்பெல்லாம் சாப்பிட்றது இல்லை. என்னது போன வார குழம்பா? நான் தான் சொல்லுவேன், வாயை அடிச்சுட்டு நீங்க தான் கொண்டு வந்துட்டியே சாப்பிட்றதுக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? சாப்பிடுங்க பழைய குழம்ப. நான் போய் பிரியாணி சாப்பிட போறேன்.